விவேக், ஆ என்னோட எல்லா ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சு போச்சு. அதுக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டா. அதீப் குவார்டர்லி எக்ஸாம்ல எவ்வளவு பர்சன்டேஜ்? 74% மா. 74% தானா? பக்கத்து வீட்டு சுரேஷ் பையன் ரமேஷ் 99% எடுத்திருக்கான். உன்னால ஏன் எடுக்க முடியல? ரமேஷ் அப்பா சுரேஷ் அங்கிள் மந்த்லி 5 lakhs சம்பாதிக்கிறாங்க. நீ அப்பா சம்பாதிக்கல? உன் பிரியாணி மூடி தின்னு. என்ன செஞ்சாலும் நொட்ட சொல்லிட்டே இருக்காத. உன் பிரியாணியில பூச்சி கணக்குது. சோபா இதுக்கு மேல தாங்காது. 1/2 கிலோ ஆயி அன்லோட் பண்ற வேண்டியதுதான். ஐயோ டாய்லெட்ட தாப்பாலங்கடி. தாப்பால்லாம் கிடையாது. குழாய் திறந்து விட்டு போங்க. தண்ணி சுத்தம் கேட்டா யாரும் வர மாட்டாங்க. தாப்ப திறக்கணுமா? என்னடி பேல்றதுக்குலாம் கோட் வேர்டு வச்சிருக்கீங்க? இப்போ நீங்க போறீங்களா இல்லையா? இன்னும் 2 நிமிஷத்துல மோட்டர் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்புறம் அது தண்ணியும் வராது. ஐடி கம்பெனில ஹாயா ஆயி போயிட்டு இருந்தோண்டி நானு. என்னையோ கூட்டு வந்து இருங்கடி ஆயி போயிட்டு வந்து உங்களை ஆப்படிக்கிறேன். ಹೌದಲ್ವಾ? ಅವ್ರು ನೋಡ್ದ? ಅವ್ರ ಕಣೆ. ಅಯ್ಯೋ ಅವ್ರ ಹೆಸರೇನಪ್ಪ? ಅದೇ ಅವರು. ಅವರೇ ಅವರೇ ಅವರೇ. ಒಂದ್ ನಿಮಿಷ ಆಮೇಲೆ ಕಾಲ್ ಮಾಡ್ತೀನಿ. யாருக்கு நீ அவரு அவருன்னு வந்து சொல்ற? ನನ್ನ ಫ್ರೆಂಡடா. அவங்க ஏன்டி அவங்க சொல்ற? ಇಲ್ಲ ஏதೋ பேசிட்டு இருந்தோம். ஒருத்தர் அவர் ஆன்ட்டி ಅವರು ಅವ್ರ ಹೆಸರು ಗೊತ್ತಿರ್ಲಿಲ್ಲ. அவருன்னா வந்து அவருன்னு வந்து அர்த்தம் தமிழ்ல. நீ மாறிட்ட பாரு. ஃபுல்லா நீ மாறிட்ட. எப்ப பார்த்தாலும் போனு 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 போன் கூடயே நீ வாழ்ந்துட்டு இருக்க. கொஞ்சமாச்சும் என் கூட சிரிச்சு பேசணும்னு உனக்கு தோணி இருக்கா? எப்படி உனக்கு தோணும்? உனக்கு ரீல்ஸ் பார்க்கவே டைம் கரெக்டா இருக்குமே. பாத்ரூம் போனா போன, நின்னா போன, உட்காந்தா போன, எப்ப பார்த்தாலும் ரீல்ஸ் தான் நீ பாத்துட்டு இருப்ப. என் கூட சிரிச்சு பேசணும்னு உனக்கு என்னைக்காவது தோணி இருக்கா? போன் சார்ஜ் இல்லையா? அறிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளார் கணவன். கொடூர கொலையின் முழுமையான பின்னணி என்ன? பேபி என்னடி என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. என்ன இப்போ? మరి నా ஹேர் எல்லாம் ఉంది. என் ஹேர் எப்படி இருக்கு? மயிர் மாதிரி தான் இருக்கு. நான் நல்லா இருக்குன்னு. இன்னைக்கு நான் அழகா இருக்கேன்ல? சொல்லு. ஆமா ஆமா அழகா இருக்கு. பேபி, ரொம்ப நேரமா பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். லூசுமா பிஸ்கட் வச்சு விளையாட்டு இருக்கா? வா பிஸ்கெட் தின்னு தோல. பைத்தியக்காரி. எக்ஸ்கியூஸ் மீ, என்கிட்ட கேஷ் இல்ல. ஏடிஎம் கார்டு வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன். கடையில வர கேஷா கேக்குறாங்க. உங்க நம்பருக்கு வேணா நான் ஜிபே பண்றேன். ஒரு 200 கையில கேஷா தரீங்களா? படிச்சவங்க தானே நீங்க? ஒரு ஓடிபி வச்சு உங்க வரலாறே எடுக்கலாம். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? என்னென்ன ஸ்கேம் நடக்குது ஊர் உலகத்துல. உங்களுக்கு யூபிஐ ஷேர் பண்றேன், ஜிபே பண்றேன், கேஷ் கொடுக்குறீங்களான்னு சோம்பேறித்தனம் போடாம போய் எத்தனை போயிட்டு ஏமாத்திடுவாங்க. இப்படிலாம் இருக்காதீங்க, போங்க. சாரி. ஓகே. சாம்பார் என்னடா மூஞ்சி அதிலே விட்டு மாதிரி வச்சுருக்க? உமா ஆண்டி வீடியோ ஒன்று பார்த்தேன்டா. உமா ஆண்டியா? டேய், எத்தனை வாட்டி துளசியக்கா மியாக்கா வீடியோலாம் சேர்ந்து பார்த்துக்குறோம். என்ன விட்டு உமா ஆண்டி வீடியோ பார்த்துக்கிறல? சி, அசிங்கமாகுதுரா ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு. டேய், அந்த வீடியோ கிடையாதுடா. இந்த நாய் பூனைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கல்ல, ஹியூமனிட்டி. பாத்தியா? இன்னும் இந்த உலகத்துல உமாண்டி இருக்காங்கல்ல. ஏய் ஆமாடா, நீ பேசுறதெல்லாம் கேட்டு இந்த கல்லு தூக்கி அடிக்காம உட்காந்துக்கிறல. இன்னும் உமாண்டி இருக்கிறாங்க மச்சான். ஆனா நீ பயங்கரமான ஜைனீஸ்ரா. டேய், எங்க ஆப்பிரிக்கான்னு சொன்னா இவன் கோச்சின்னு போயிட போறான்ட்டு என்ன சைனீஸ்ன்றல. டேய், அது இல்லடா, ஜைனீஸ் ஜைனீஸ். புத்திசாலி புத்திசாலி, ஜீனியஸ். நிதிஷ்ணா, தங்க வெட்டலாம் இருக்கு. என்ன சீக்கிரமா ஜாமீன்ல வெளியேத்துற.
என்ன மல்லேசே இந்த பக்கம்? ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா தான் இந்த பக்கம் வரணும் போல இருந்துச்சு. வேலைக்கெல்லாம் ஒழுங்கா போறியா இல்லையா? அம்மாட்ட சம்பளத்தை கரெக்டாக கொடுத்துடணும்டா. மல்லேசே, அது மறத்தாண்ட அந்த குரங்கு ரமேஷ் பசங்கள ஃபுல்லாக உட்காந்து குடிக்கிறானுங்கடா. இன்னொன்று ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுறேன் போ. இல்லைண்ணா, அவன் யாரும் இல்லை, எனக்கு நல்லா தெரியுது. மல்லேசே, உங்க வீட்டு தெருல கூன் கழுவி பாரு, போர் போட்டுக்கிறானாமே, பர்மிஷன் வாங்கிட்டானா என்னன்னு சொல்லி காசு பார்த்துடலாம். மல்லேசே, இந்த பக்கம் தினமும் ஒரு டீம் வந்து குஷ்டு நைட்டான பாட்டில் குடிச்சிட்டு போயிடறானுங்கடா. தான் நான் தெடிக்குது போல. இல்லைண்ணா, யாரோ ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, நல்லா தெரியுது. அதெல்லாம் விடு மல்லேசே. அண்ணனா நாளைக்கு மது ஒழிப்பு போராட்டத்துக்கு போறேன்டா. வந்தவன் மாலை மரியாதையோட அனுப்பணும். என்ன பேச குச்சி தொலை. நானே அந்த ஊர்ல குச்சா மாட்டிப்பேன்னு ஊருக்கு ஒதுக்குறமா 4 கிலோமீட்டர் நடந்து வந்து குச்சா இங்கே வந்துட்டியாடா. ஊர் உள்ள உனக்கு கத்தாதான் பேர் வச்சுக்கிறாங்க, நாய்க்குடின்னு. நாய்க்குடி போனீங்களே வந்துட்டா பின்னாடி. நான் போஸ்டிங் வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். ஆள் தவிர இவன் கூட்டு வருவான், அதுக்காக தான் கம்முன்னு இருக்கிறேன் நான். வாங்கண்ணே வணக்கம்ண்ணே. 10,000 பேருக்கு ஆக்கி போகாம ஆக்சி இருக்குமாங்க எங்க மகள்ல. அண்ணே வாங்கண்ணே, உள்ள வாங்கண்ணே, உள்ள வாங்கண்ணே. அண்ணே வணக்கம். வணக்கம். நம்ம அடேங்கப்பா கேட்டரிங் சர்வீஸ் நடத்திட்டு வரோம். நம்ம ஊர்ல பெரிய தலைக்கட்டுக்கு கல்யாணம், 10,000 பேர் சமைக்கிற மாதிரி அரிசி கொடுத்தா போதும். பேமெண்ட்டை பத்தி கவலைப்படாதீங்க, அக்கௌண்ட்ல தாங்க வந்து விழுந்துருவாங்க உங்களுக்கு. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் உங்க கையில அரிசி எடுத்துடுறோம். ஆனா கண்டிஷனுங்க. என்ன கண்டிஷன்? ஒவ்வொரு அரிசிலையும் ஒவ்வொரு கிலோ சாம்பிள் வேணும். ரொம்ப யோசிக்காதீங்க. அண்ணே ஒரு நிமிஷம் சொல்லு மாப்ள. மாப்பிள்ள உங்க கடைக்கு 2 பேர் வந்திருக்காங்களா? ஆமாடா. வடிவேல் பாணியில இப்படிதான் அரிசியை ஏமாத்திட்டு போய் அவங்க வியாபாரம் பாக்குறாங்க. அவங்க 2 பேரும் திருட்டு போயில மாப்பிள்ள. நம்பி சாம்பிள் கொடுத்துறாத. அப்ப நினைச்சேன்டா. இதே மாதிரி நிறைய கடையில பண்ணிருக்காங்க மாப்பிள்ள, பார்த்து சுதாரணமா இருக்க. சரி வை நான் பாத்துக்கிறேன். நான் போடலாமா? அண்ணே அரிசி இல்லண்ணே, கிளம்புங்க. இப்ப என்ன ஆச்சு? சரி பல்க் ஆர்டர்னா இப்ப என்ன நடந்துச்சு நீங்க போக சொல்றீங்க? சரிப்பட்டு வராது. என்னன்னு சொல்லுங்க. வெளியே போங்கண்ணே, சரிப்பட்டு வராதுண்ணே. எப்படி என்ன பிரச்சனை? இல்ல மாப்ள 10,000 அரிசின்னு கேட்டாங்க. அப்பே லேசா சந்தேகம் வந்துச்சு. ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு கிலோ சாம்பிள் வேணுமாட்டா. சாம்பிளா? ஆளும் சரியில்லை, மொழியும் சரியில்லை. என்ன மொழி சரியில்லை? அரிசி தர முடியுமா முடியாது அவங்களால? அரிசி தான் தர முடியாது. வெளியே போயா. என்ன முடியாது? ஏன் போயா? கஸ்டமர் எப்படியா புடிச்சு தள்ளுவ? நீங்க வாங்க, நம்ம கடையில அரிசி வாங்க. 1 லட்சம் ரூபா அட்வான்ஸ். சாம்பார் ஆப் எனக்கு. அம்மா கால் பண்ணாங்கடி. అవునా మాట్లాడావా பேசுனியா? இல்லையே. அதானே எங்க அம்மா தானே, ஏன் பேச போற, ஏன் அட்டெண்ட் பண்ணுவ? மிஸ் பண்ணிட்டேன்டி. மிஸ் பண்ணிடுவேன், எங்க அம்மானே மிஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா கால் மிஸ்டு கால்ல போயிடும் அப்படியே கதா. ஓகே மச்சி, வீட்டுக்கு வந்துட்டேன். பை பை பை. ஓகேடா, குட் நைட். ஃப்ரெண்ட்ஸ் ஓட போனே எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு, நிறைய இடத்துக்கு போனோம்டி. அவரும் போயிட்டு நல்லா ஜாலியாக சுத்திட்டாங்க. அப்படியாடா, சூப்பர்டா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டி, வயிறு ஃபுல்லா இருக்கு, எனக்கு எதுவும் வேண்டாம். சாப்பிட்டியா? வயிறு ஃபுல்லா சாப்பிட்டியா? ஒரு வார்த்தை நான் சாப்பிட்டியான்னு கேட்டியா? சாப்பிட்டாங்க செத்தா உனக்கு என்ன? சாரி நீ சாப்பிட்டியா? இதான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டல, நான் சாப்பிட்டேன்னு சாப்பிட்டேன்னு உனக்கு என்ன? நூத்துனா கச்சாலும் எள்ளு பாத்தினும். இது நல்லா இருக்கா பாரு. ஏன் பேச மாட்டேங்கிற? வாய் இல்லையா உனக்கு? வேண்டுதலா? ஓ, இப்ப சாமி கிட்ட என் கூட பேசக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் நீ. அப்போ அதான் மௌன விரதெல்லாம் பண்ணு.